சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவர்களின் தோழர்கள் மற்றும் அவரை அணுவணுவாக பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியினையும் ஒலிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் SM ரமீஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. சரி, இனி நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அல்லாஹ் தன்னுடைய படைப்பிடங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் சிறந்ததை, மிக சிறந்ததை தெரிவு செய்திருக்கிறான். அந்த வகையிலே இந்த மனித சமுதாயத்தில் சிறந்தவராக எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையும், மாதங்களில் சிறந்ததாக ரமலான் மாதத்தையும், நாட்களில் சிறந்ததாக வெள்ளிக்கிழமையினையும், இரவுகளில் சிறந்ததாக லைலத்துல் கத்ர் இரவினையும் தெரிவு செய்திருக்கிறான். இதுபோன்று அல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு படைப்பிடத்தில் இருந்தும் சிறந்தவற்றை தெரிவு செய்திருக்கிறான். இன்றைய தினத்தில் நாங்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகளை தான் உங்களுக்காக தரவிருக்கிறோம். இந்த விடயங்களை எமக்காக வழங்குகின்றார் ஹாலியல ஜமியத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் அஷேக் MJM நியாஸ் ஃபஹ்மி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورحمتي وسعت كل شيء. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن رحمتي سبقت غضبي أو كما قال صلى الله عليه وسلم. அல்லாஹு தாலாவின் அன்புள்ள நல்லடியார்களே, நேர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒருமுறை புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் அது முபாரக்கான மாதம். அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் மக்களுடைய துஆக்களை, அமல்களை, இஸ்திக்ஃபார், தௌபா, இன்னும் சதக்கா, இன்னொரன்ன பல அமல்களை, அந்த அமல்களுக்கு சவாபுகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லியார்கள், நேர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களை படைத்தவன். அது பிரம்மாண்டமான படைப்புகள், சிறிய படைப்புகள், மனிதனுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய தெரியாத படைப்புகளை படைத்தவன் அவன். எந்த அல்லாஹ் படைப்பினங்களை படைத்தானோ அவன் விரும்பிய பிரகாரம்
அந்த படைப்புகளிலிருந்து தெரிவு செய்கின்ற தகுதியும் உரிமையும் அவனுக்கு இருக்கிறது. வரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யஹ்தார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். நபியே, உமது இறைவன் நாடியவைகளை படைக்குகின்றான். அவன் விரும்பியவர்களை விரும்பியதைகளை தெரிவு செய்கின்றான். அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானத்தை படைத்து 7வது வானம் அரசுக்கு அருகாமையில் இருக்குகின்ற அந்த வானத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். மலக்குமார்களை ஏராளமாக படைத்து அதிலே விசேஷமாக 10 மலக்குமார்களை தெரிவு செய்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படியாக 10 மலக்குமார்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அதே போன்று இந்த உலகத்துக்கு நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா இறுதி நபியாக நபிமார்களுடைய முத்திரையாக 2 உலகத்தினுடைய தலைவராக ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா வேதங்களை இறக்கி அதிலே இறுதி வேதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதம் இறுதி உம்மத்தாகிய எங்களுக்காக வேண்டி கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வேதமாக குர்ஆன் உடைய வேதத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறான். அதே போன்று மாதங்களை, நேரங்களை, நாட்களை இப்படியாக அல்லாஹ் தஆலா படைத்து அந்த மாதங்களில் முபாரக்கான மாதமாக ரமலானுடைய மாதத்தை தெரிவு செஞ்சிருக்கிறான். நேரங்களில் தஹஜ்ஜுடைய சஹருடைய நேரத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறான். இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை எல்லா மாதங்களிலேயும் ஒரு சிறந்த முபாரக்கான மாதமாக ஆக்கி இந்த மாதத்திலே தஹஜ்ஜுடைய சஹருடைய நேரம், அதே போன்று இந்த மாதத்தினுடைய இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த மாதத்துக்கும் குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நன்றாக நெருக்கம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம்தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு சபுர், பொறுமையினுடைய மாதம். ஷஹ்ருல் முபாசாத், சுகத்துக்கங்களில் கலந்து கொள்ளக்கூடிய மாதம். அதே போன்று ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். இப்படியாக ஏராளமான சிறப்புகளை, மகிமைகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து அல்லாஹ் இந்த ரமலானில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை, வெகுமதிகளை அவர்கள் விளங்குவார்களே ஆனால் முழு வருடமும் ரமலானாக இருந்தால் நன்றாயிருக்குமே என்று மேலெண்ணம் வைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்களே, இதில் விசேஷமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்து ரமலானுடைய எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ் தஆலா வியாபித்து வைத்திருக்கிறான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது விசாலமானது. ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய இரக்கம் ஒவ்வொரு வசல்லையும் வியாபித்து விட்டது என்று சொல்கிறான். இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய கலம் என்று சொல்லக்கூடிய பேனாவை படைத்து அதிலே எழுதினான், முதலாவதாக நிச்சயமாக என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்றால் அல்லாஹுடைய கோபத்தை விட அனைத்தையும் விட அல்லாஹுடைய ரஹ்மத்து முந்திவிட்டது. அடியார்கள் இன்று எவ்வளோ அநியாயங்கள், பாவங்கள்,
அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றங்கள், அட்டூழியங்கள் இவை அனைத்தும் செய்தாலும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நேர்களே, அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் முந்தி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான வானம் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த பூமி, இந்த பொழியக்கூடிய மலை, முளைக்கக்கூடிய பயிர்கள், இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு அடியானுடைய பெற்றோரை விட, உறவுகளை விட, குழந்தைகளை விட, நண்பர்களை விட அல்லாஹ் எங்களோடு மிக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்கள் மிக இரக்கம் காட்டக்கூடியவனாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் மனைவியை தந்திருக்கிறான், குழந்தைகளை தந்திருக்கிறான், சாப்பிடுகிறோம், குடிக்குகிறோம், ஆகுமான முறையில் இன்பங்களை அனுபவிக்கின்றோம். அல்லாஹ்வுடைய இரக்கம். அமல் செய்கின்றோம், மக்களோடு பண்பாடோடு நடந்து கொள்கிறோம். இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தவர்கள், எவ்வளவு பண்பாடோடு நடந்தவர்கள். இரவு பூராக கால்கள் வீங்குகின்ற வெடிக்குகின்ற அளவுக்கு அமல் செய்தவர்கள். என்றாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லை என்றிருந்தால் என்னுடைய அமலின் மூலமாக எனக்கு சொர்க்கம் செல்ல முடியாது. எனக்கு சொர்க்கம் நுழைவதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் எனக்கு தேவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய விசாலத்தை பாருங்கள். சங்கையான அல்லாஹ்வின் நம்பியார்கள் நேர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே அதிகமான அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அது இரக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது ரஹ்மானாக இருக்கலாம், ரஹீமாக இருக்கலாம், ரவுஃபாக இருக்கலாம், பசீராக இருக்கலாம், ஹஃபீதாக இருக்கலாம், சமீஆக இருக்கலாம், ரகீபாக இருக்கலாம். இப்படியாக நிறைய அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால் இருக்கக்கூடிய சிஃபத்தில் அது இரக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு அடியான் அமல் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவைப்படுகிறது. மக்களோடு பண்போடு நடப்பதற்கும் அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவைப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவருடைய நபியை பார்த்து சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, என்னுடைய ரஹ்மத்து தான் நீங்கள் மக்களோடு மென்மையாக நடப்பது. நீங்கள் கடின உள்ளத்தை கொண்டு நடப்பீர்கள் என்றிருந்தால் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய தோழர்கள் உங்களை விட்டும் விரண்டோடி விடுவார்கள். என்ன சொல்கிறான் இங்கே? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் மக்களோடு மென்மையாக நடப்பது. மக்களோடு மென்மையாக நடப்பது, இரக்க பாசத்தோடு நடப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே அமலுக்கும் பண்பாடுக்கும் அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ خلق 100 رحمة بها أنزل رحمة واحدة إلى الدنيا. அல்லாஹ் தஆலா 100 ரஹ்மத்தில் அவனுக்கு இருக்கிறது. 100 ரஹ்மத்தை படைத்திருக்கிறான். அதில் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் ஒரே ஒரு ரஹ்மத். இந்த அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் மிருகங்கள் அதனுடைய குட்டிகளுடன், பறவைகள் அவைகளுடைய குஞ்சுகளுடன், பூச்சிப்புழுக்கள், மனிதர்கள் இவர்கள் அவர்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டுகிறார்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ரஹ்மத். ஆனால் 99 ரஹ்மத்தை அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். கயாமத்தில் அவனுடைய சொந்த மூமினான அடியார்களுக்காக வேண்டி. சங்கையான அல்லாஹ்வின் இந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய இரக்கம் மக்களுக்கு மத்தியில், படைப்பினங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்றால் அந்த 99 ரஹ்மத்து அதனுடைய விசாலம் எவ்வாறாக இருக்கும். சங்கையான அல்லாஹ்வின் அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுவது, எங்களை மன்னிப்பது, கொடூரமான நரகத்திலிருந்து பாதுகாப்பது.
அல்லாஹு தாலா சொர்க்கத்தை படைத்ததை போன்று நரகத்தை படைத்திருக்கிறான். ஆனால் குர்ஆனில் அல்லாஹு தாலா அடியார்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்குகிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். அல்லாஹ் தாருஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் அழைக்குகிறான். மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்கிறான். நன்மையின் பக்கம் போட்டி போடுங்கள் என்று சொல்கிறான். அனைத்தும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே குதுஸிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க ஃபலா உபாலி. ஆதமுடைய மகனே, என்னிடத்தில் துஆ செய்கிறாய், என்னை ஆதரவைக்குகிறாய், நான் நீ துஆ செய்யும் பொழுது, ஆதரவைக்கும் பொழுது உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். நான் ஒன்றையும் பொருட்படுத்த மாட்டேன். என்னுடைய ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவம் வானத்தினுடைய முகட்டின் அளவுக்கு எத்திருக்கிறது. பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய், நான் உன்னை மன்னித்து விட்டேன், எதையும் பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதமுடைய மகனே, லவ் அத்தைத்தனி பிக்ராபின் அர்தி ஹத்தாயா, இந்த பூமி பூராகவும் பூமியினுடைய துணிக்கை அளவுக்கு நீ பாவத்தை கொண்டு வருகிறாய், தவறுகளை கொண்டு வருகிறாய். பிறகு சும்ம லகீத்தனி லா துஷ்ரிக் பி ஷையா, பிறகு ஷிருக்கு வைக்காமல் இணை வைக்காத நிலைமையில் நீ என்னை சந்திப்பாயானால் லஅதைதுக பிகிராபிஹா மக்ஃபிரத்தன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியுடைய துணிக்கு அளவுக்கு மன்னிப்பை நான் உனக்கு கொண்டு வருவேன், மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தினுடைய விசாலத்தை பாருங்கள். எனவே சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு பயிற்சி எடுத்து வாழ்க்கையில் திருத்தத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய நஃப்ஸை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். தீன் மரணத்துக்கு முன்னால் முழுமையாக வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது அவனுடைய இரக்கம் விசாலமானது, அவன் மன்னித்தே ஆகுவான் என்ற அந்த உறுதியோடு ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் திருத்தத்தை உண்டாக்குவதற்கு முயற்சி வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுடைய மேலான ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அவனின் பக்கம் நெருங்கிய கூட்டத்திலே எங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் ஹாலியல ஜம்மியத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஷேக் MJM நியாஸ் ஃபஹ்மி ஹசரத் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கியிருந்தது உவமாகாடு கலாசார அமைச்சு. இந்த கலாசார அமைச்சின் அனுசரணையோடு கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை வெற்றிகரமான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஊவா வானொலியின் அன்பான நேயர் சொந்தங்கள் சார்பாகவும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாகவும் உவமாகாடு கலாசார அமைச்சுக்கும் அதன் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் அதே போல திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்றதொரு சிறப்பான ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊவா மாகாண கலாசார அமைச்சு.